மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 27 தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 7 முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகளில் மற்றும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். முதல் நாளான 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து முகாம்களிலும், 29/6/2026 மற்றும் 30/6/2026 ஆகிய 2 நாட்களில் தற்காலிக மையங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் வசிக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் வழங்கப்படும். எனவே பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி 5 வயதுக்குட்பட்ட தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை இட்டுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: சென்னையில் 17 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வேப்பேரி காவல் ஆய்வாளராக தேவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புது வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளராக பொன் சித்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்துறை நிலை குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: 25 ஆண்டுகள் மின்துறையின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை. 2001 முதல் 2006 வரை மின்துறையில் 8355 கோடி நஷ்டம். 2006 முதல் 2011 வரை மின்துறையில் 35,463 கோடி நஷ்டம். மின்துறையில் 2011 முதல் 2016 வரை 56,361 கோடி நஷ்டம். 2016 முதல் 2021 வரை 58,534 கோடி நஷ்டம். மின்துறையில் 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை 34,447 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தற்போதைய கடன் 2,47,130 கோடியாக உள்ளது. மின்சார வாரியத்தில் புதிதாக எதுவும் செய்யவில்லை. ஆனால் 51,000 கோடி செலவுகள் அதிகமாகி உள்ளது. மின்சாரத்துறையில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கவில்லை. முந்தைய ஆண்டுகளில் செய்ததைத்தான் செய்துள்ளனர். மின்சாரத்துறையில் புதிதாக எதுவும் செய்யாமல் செலவுகள் மட்டும் எப்படி அதிகமானது? இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து நான்காவது அறிவிப்பு: அரக்கோணம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணி காரணமாக ஜூன் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் அவ்வழியாக இயக்கப்பட்ட 29 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் ரயில் நிலைய யார்டில் புதிய ரயில் பாதை இணைப்பு மற்றும் சிக்னல் கமிஷனிங் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் ஜூன் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களில் பல்வேறு ரயில்களின் இயக்கத்தில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: ஜூலை 1 முதல் 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் கட்டணம் ரூபாய் 1,500 ரூபாய் 2,500 அதிகரிப்பு. வேலை, படிப்பு, சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக வெளிநாடுகள் செல்வோர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் பாஸ்போர்ட்டுக்காக தினந்தோறும் 30,000 முதல் 40,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணத்தை மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம்
உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. எவ்வளவு உயர்வு? அதன் விவரம் வருமாறு: 36 பக்கங்கள் சாதாரண விண்ணப்பம் ரூபாய் 1500 தற்போதைய கட்டணம், ரூபாய் 2500 புதிய கட்டணம். 36 பக்கங்கள் தட்கல் விண்ணப்பம் ரூபாய் 3500 ரூபாய் 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. 60 பக்கங்கள் சாதாரணம் ரூபாய் 2000 ரூபாய் 3500 உயர்த்தப்பட்டுள்ளது. 60 பக்கங்கள் தட்கல் ரூபாய் 4000 6000 உயர்த்தப்பட்டுள்ளது. 36 பக்கங்கள் 18 வயதுக்குட்பட்டவர்கள் ரூபாய் 1500 ரூபாய் 1750 உயர்த்தப்பட்டுள்ளது. 36 பக்கங்கள் தட்கல் ரூபாய் 3500 ரூபாய் 4250 உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து 6வது அறிவிப்பு. மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டி முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பு: இந்திய இராணுவத்தில் திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது வீர மரணம் அடைந்தவரும் மரணத்திற்கு பிறகு இந்திய அரசின் அமைதிக்கான உயரிய விருதான அசோக் சக்ரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டிட வேண்டும் என முதல்வர் விஜயை இந்திய இராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி. ஸ்ரீஹரி நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்த முதல்வர் இக்கோரிக்கையின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு இந்திய திருநாட்டிற்காக போராடி உயிர் நீத்த வீரரின் மாபெரும் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் ஆங்கிலத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் பெயர் சூட்டுவதற்கான அரசாணை 23/6/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. மேஜர் முகுந்த் வரதராஜன் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட அனந்தபுரத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து பின்னர் இராணுவத்தில் பணிபுரிந்து திறம்பட பணியாற்றி பணியின் போது வீர மரணம் அடைந்ததால் இவர் தாம்பரம் மண்ணின் மைந்தர் என போற்றப்பட்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 7வது அறிவிப்பு. மொத்தம் 26 காலி பணியிடங்களை நிரப்ப நடத்தப்படவுள்ள குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு ஜூன் 30 முதல் விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவித்துள்ளது. இது தொடர்பாக TNPSC செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு: துணை ஆட்சியர், வணிக வரி உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆணையர் ஆகிய பதவிகளில் 26 காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 29ஆம் தேதி முடிவடையும். முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று நடைபெறும். குரூப் 1 தேர்வை பட்டதாரிகள் எழுத தகுதி உடையவர் ஆவர். வயது வரம்பு பொது பிரிவினருக்கு, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது பிரிவு அனைத்து பிரிவினர் வயது வரம்பில் 10 ஆண்டுகள் தளர்வு உண்டு. தேர்வு முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை, தேர்வுக்கான பாடத்திட்டம், தேர்வு கட்டணம், தேர்வு மையம் உள்ளிட்ட முழு விவரங்களையும் தேர்வு ஆணையத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான டிப்ளமா, ITI கல்வி தகுதி பணிகள் அறிவிப்பு ஜூலை 7ஆம் தேதியும், ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதியும், ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான
நேர்காணல் உடைய பதவிகள் அறிவிப்பு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு நவம்பர் 6ஆம் தேதியும் அடுத்தடுத்து வெளியிடப்பட உள்ளன. இந்த 7 அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் இந்த 7 அறிவிப்புகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.